Good morning, students. Today we are going to see about lesson 2, motion lesson onwards, graphical representation of motion along a straight line. Okay, so இப்போ இன்னைக்கு கிராஃபில் வந்து போட போகிறோம். So let's start to do. Yes. So first என்ன பண்ண போகிறோன்னா distance or displacement, speed or velocity on a graph plot பண்ண போகிறோம். Okay, so through this one we are able to understand that is certain things that is about that in a time and position. Okay, so first tabular column it is given to you. First of all distance and time graph for uniform motion பார்க்க போகிறோம். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னம்மா, ஸோ யூனிஃபார்மாக அது மூவ் யூனிஃபார்மாக அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are taken that one person is walking. ஓகே, இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சன் வந்து வாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜீரோ அவங்க வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ அவங்க வந்து எந்த டிஸ்டன்ஸும் அவங்க வந்து என்ன பண்ணல, ட்ராவல் பண்ணலை. ஸோ 5 minutes ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5 minutes கழித்து அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 500 மீட்டர். அதே மாதிரி 10 minutes கழித்து 1000 மீட்டர். 150 minutes after 15 minutes after it is in a 1500 meter. 20 minutes after that is in a 2000 meter. Likewise 25 minutes after 2500 meter. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுவோம் இல்லையா, 0 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு வி வாண்ட் டு ரைட் அ யூனிட். ஓகேயா, ஸோ என்ன ரைட் பண்ண போகிறோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 centimeter equal to 5 minutes. Okay, so in a y-axis 1 centimeter equal to that is 500 meter அப்படிங்கிறத ஸ்கேலாக வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ ரைட் பண்ணிவிட்டு வி வாண்ட் டு மார்க் தட் இன் x-axis y-axis value also. First line we want to write an as 5 10, அதாவது x-axisல டைம் எடுக்கிறோம். ஸோ within a bracket you want to write in a minutes also. ஸோ மினிட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்கணும், மார்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி y-axis we are taken as a distance, distance எடுக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வி வாண்ட் ரிட்டன் ஆஸ்ன ப்ராக்கெட்டில் என்ன ரைட் பண்ணிக்கணும், மீட்டர் அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அப்படிங்கிறத ரைட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸில் மீட்டர் அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேயா, ஸோ ரைட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து மார்க் பண்ணுறோம். 5 10 15 20 25 30 அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லையும், ஒய் ஆக்சிஸில் 500 1000 1500 2000 2500 3000 likewise we are marking. So mark பண்ணிட்டு we put that in a value in a point. First point எங்கே வைக்கிறோன்னா 0 0, x axis is also 0, y axis also 0. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 0 0ல பாயிண்ட் வைக்கிறோம். செகண்ட் வேல்யூ 500 இல்லையா, டேப்லர் காலத்தில் செகண்ட் வேல்யூ பாருங்கள். 5 minutesல 500 டிஸ்டன்ஸ் மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டைமுக்கு நேராக டைமில் 5 இருக்க பாயிண்ட்டுக்கு நேராக 500 எங்கே மீட் ஆகுதோ ஸோ அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் லைக்வைஸ் இன் 10,000. தேர்ட் பாயிண்ட் டு யூ ஏபிள் டு சே எஸ் 15,500. fourth point 22,000. The last point is 25,500. We mark it after we draw the line. இதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் it is coming as in a straight line. Okay, distance time graph in a uniform motion, it brings that in a straight line. Okay, ஓகேம்மா, பிகாஸ் இட் இஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இட் ட்ராவல் தட் இன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஸ்பீட் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் கவர், டைம் டேக்கன், ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா பிசி. ஸோ பிசி வாட் இட் இஸ், ஹியர் இட் இஸ் இன் அ
மார்க்கெட் ஆஸ்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். தட் இஸ் ஏசி மார்க் பண்ணுறோம். ஸ்பீட் இன்க்ரீஸ் வி ஆர் மார்க்கெட் ஆஸ்னா time increase we are mark it as in a AB. Okay, so AB mark பண்றோம். So this is only it is mentioned it is BC by AC. so BC அப்படிங்கிறது height, AC அப்படிங்கிறது breadth. so எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ distance travel பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம calculate பண்ணோன்னா we are able to find the value. 500 divided by 5 we are putting means 100 meter per minutes. ஓகே, ஸோ இது வந்து எந்த பாயிண்டில் நீ எடுத்தாலும் உன்னால் plot பண்ண முடியும். இதே வேல்யூ தான் வரும். because due to that it is a uniform motion. Okay, so next one, walking we said, likewise here 3 persons are moving from and traveling the same distance. So first one பார்த்தோன்னா அசர் என்ன பண்ணுறாங்க, வாக் பண்ணுறாங்க. சஃபீரா what they are doing na cycling, and Kanishka what they are doing na it is going by a car. So likewise we are taken means in a distant time graph we are marking means it is getting that in a values likewise. ஸோ இதை நம்ம எப்படி இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணலாமா, ஸோ வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃப் வந்து கிடைக்கும். பிகாஸ் யூனிஃபார்மாக மோஷனாக போகிறாங்க, அட் த சேம் டைம் தே ஆர் கோயிங் ஆஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீட் டைம் டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரைடிங் இன் அ கார். ஸோ ரைடிங் இன் அ கார்னால் எப்படிமா இருக்கும், இட் இஸ் ரைடிங் இன் அ கார் மீன்ஸ் ஷார்ட் டயத்தில் பட் ஆனால் அதிக டிஸ்டன்ஸ் வந்து உங்களால் ட்ராவல் பண்ணணும். சைக்கிளிங் இட் இஸ் இன் அ மீடியம், வாக்கிங் அளவுக்கு ஸ்லோ கிடையாது, பட் தே ஆர் ஏபிள் டு ட்ராவல் இன் அ வென் கம்பேர்ட் டு வாக்கிங் தே ஆர் மூவிங் ஆஸ் இன் அ ஸ்பீட் இன் அ ஹை. Okay, likewise walking it is going as in a very slow. So through this graph on which we are able to say what is the speed among that. Likewise we are able to say ma'am, this is a comparison of speed. So next topic we are enter into the distance time graph for non-uniform motion. Okay, so now it is moving in a car. ஓகே, ஸோ கார் வாட் இட் இஸ் டூயிங், அதாவது கார் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப தெரியும். சிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்லோவாக போவோம். அதே அவுட்டர் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணுவோம், இட் இஸ் கோயிங் ஆஸ் இன் அ வெரி ஸ்பீட் மேனர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டைம் வேல்யூ இட் இஸ் கிவன். ஒரு கார் ட்ராவல் பண்ண இதை வந்து நோட் பண்ணி உனக்கு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 0 எந்த டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ணலை. ஸோ 2 seconds after it traveled that in a 1 meter, 4 seconds after 4 meter, 6 seconds after 9 meter, 8 seconds after 16 meter, 10 seconds after 25 meter, likewise 12 seconds after 36 meter the car is traveling. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி கிராஃபில் வந்து பிளாட் பண்ணுறோம். how we are ஃபஸ்ட்டு ஸ்கேல் ரைட் பண்ணியிருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரைட் பண்ணியிருக்கணும், டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர் ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணியிருக்கணும், டைமுக்கு வந்து அதாவது ஒய் ஆக்சிஸை டிஸ்டன்ஸும் எக்ஸ் ஆக்சிஸை டைம் அப்படின்னு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எப்படிமா எடுக்கிறோம், 1 சென்டிமீட்டரை 2 செகண்ட்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டரை 5 மீட்டராக வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, note that in a graph is not in a straight line as we got in the case of a uniform motion. ஓகே, இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்காது. பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் இன் அ வேரியேஷன். ஒரே மாதிரி டைம் இன்டர்வல் தான் ஒவ்வொரு இதுக்கும் இடையில 2 செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. பட் ஆனால் அது ட்ராவல் பண்ணுற டிஃபரன்சஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் 1 கிலோமீட்டர் தான் ட்ரா பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர் வந்து அடிஷ்னலாக வந்து மூவ் பண்ணியிருக்கு. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் வந்து நெக்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் 5 கிலோமீட்டர் அடிஷ்னலாக வந்து மூவ் பண்ணியிருக்கு. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கனால இட் இஸ் கம்மிங் ஆஸ் இன் அ curve or it is not coming as in a straight line. That is note it. Okay, so next one is in a
velocity time graph. So velocity time graph, how it is in a distance time graph we are putting, likewise we are taken as in a velocity time graph also. Okay, so if x-axis la time, y-axis la what it is, we are taken as in a velocity. Okay, it moves as in a uniform velocity. Uniform velocity na it is brings that in a straight line only. Okay, so now it is moving in a uniform velocity. So uniform velocity na அதோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஓகேயா, ஸோ ஸ்பீடு சேஞ்ச் ஆகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு, 40 கிலோமீட்டர் 40 ஸ்பீட்லேயே மூவ் ஆகுது. டைம் ஆல்சோ இட் இஸ் டேக்கன் ஆஸ்ன்னு யூனிஃபார்ம் இன்டர்வல் ஆஃப் டைம் எடுத்துக்குது. ஓகேயா, அப்போ கிராஃப் எப்படி இருக்குமா, ஸோ வெலாசிட்டியில் சேஞ்ச் இல்லாதனால இட் இஸ் கம்மிங் ஆஸ்ன்னு parallel to that in a x-axis. ஓகேயா, ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள் ஏபிசிடி. ஏபி வந்து வெலாசிட்டி லைனையும் சிடி வந்து டைம் லைனையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன் பிட்வீன் இட் இஸ் கவரிங் தட் இன் அ ஷேடட் பிளேஸ். திஸ் இஸ் ஒன்லி த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். ஓகேயா, so likewise we are plotted. Okay ma, so this is it is mentioned as in a uniform motion. Okay, so and then uniform oscillator motion onwards, we are taken as in velocity nearby, we want to mark it as in a meter per second in different instant of time. Okay, so next one, uniformly oscillator motion, tabular column is given, that is time. It is mentioned as in a second. Velocity of the car, we want to mark it as in a meter per second. Okay, so look at that. செகண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் 5 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லைக்வைஸ் velocity of the car it is increase as in a 9 meter per seconds வந்து increase ஆகுது. ஓகேயா, ஸோ likewise taken means it is putting us in a straight line. ஓகே, ஸோ இந்த velocity time graph வந்து நம்ம we are able to find that in a magnitude of displacements. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகிருக்கு, அதோட ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஷேடட் பார்ட். லுக் அட் தட் இன் அ கிராஃப். ஸோ அங்கே கொடுத்ததை வந்து இங்கே பிளாட் பண்ணியிருக்காங்க. பிளாட் பண்ணிவிட்டு ஷேடட் பார்ட் பாருங்கள். இட் இஸ் ஸ்ட்ரெயிட்லி வி ஆர் டேக்கன் ஆஸ்னா டைம்க்கு எவ்வளோ ஆக்சலரேட் எவ்வளோ வெலாசிட்டி வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காண்டி வி ஆர் புட்டிங் லைக்வைஸ். ஸோ இந்த ஷேடட் பார்ட், அதாவது ஏங்கிற பிளேஸில் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க, அதே மாதிரி பிங்கிற பிளேஸில் டைம்க்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஓகேம்மா, ட்ரா பண்ணிவிட்டு இன்பிட்வீன் பிளேஸை வந்து ஷேட் பண்ணுறாங்க. ஸோ ஷேட் பண்ணால் இட் இஸ் லுக் லைக் தட் இன் அ ட்ரோபோசியம். எஸ், ஒரு ட்ரோபோசியம் மாதிரி இருக்கா, பட் ஆனால் இந்த ட்ரோபோசியமை நம்ம 2 ஷேப்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று ரெக்டாங்கிள் அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நவ் இட் இஸ் கிவன் அ நேம் ஆல்சோ, ஏ பி சி டி அண்ட் இ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வி கிவன் அ நேம். ஸோ இதோட ஏரியா ஃபைன் பண்ணால் 2 வேஸில் ஃபைன் பண்ணலாம், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி. ஸோ ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ஃபைன் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிளோட ஏரியா என்னம்மா, ஸோ ரெக்டாங்கிள் ஏரியா என்ன கால் பண்ணுறோம், ஏபி லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த்தை வந்து ஏபி மென்ஷன் பண்ணுறோம், பிரெத்தை வந்து பிசி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ரிட்டன் லைக்வைஸ். ஸோ ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னம்மா, ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் breadth into height. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், breadth வந்து ஏடி மென்ஷன் பண்ணுறோம் ட்ரையாங்கிளில். ஸோ and also height it is mentioned as a DE. Okay, both value we are adding means we are getting that in a
we are getting that in a shape of the shaded place, that is displacement, it is distance it is traveled. okay, so இது வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கும், ஒரு நம்பர் வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ லைக்வைஸ் இதை வந்து இந்த மாதிரி பண்ணாமல், அதாவது ஏரியாவும் ரெக்டாங்கிளையும் ட்ரையாவும் டிவைட் பண்ணாமல் ட்ரோபோசியம் அப்படின்னு ஃபுல்லாக வச்சுட்டா, ட்ரோபோசியம் ஃபார்முலா இஸ் half into sum of length of the parallel side into distance between the parallel side. So S equal to half into AB plus CD. So parallel side என்ன கால் பண்ணுறோம், ABயும் and then CE. okay, this is a parallel side, and distance between the parallel side what means, that is in a BC. So we are adding means we are we are able to find that in a area traveled in a troposium. okay, so and then in the case of non-uniformly accelerated motion, distance, time and velocity time graph can be any shape as in the figure. yes, it is. so it is not mentioned as in any shape. so என்ன பண்ணுறோம், இதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஷேட் பர்டிகுலர் ஸ்பேஷஸ் ஷேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், we are taking as in a different speed. so this is velocity time graph for non-uniform motion. okay, so one of the do you know it is given, look at that speedometer of an automobile. speedometer பார்த்துருக்கீங்களா, அதாவது ஒரு மீட்டர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஸ்பீடு வந்து காரில் வந்து ரைஸ் ஆகுது, பைக் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுது, எவ்வளோ ஆக்சிலேட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி, that is meter we called as a speedometer. okay, so in a uniform motion in one dimension, the average velocity is equal to simultaneously instantaneous velocity. so அப்போதைக்கு மூவார ஆவரேஜ் வெலாசிட்டி அப்போதைக்கு மூவார வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் த வெலாசிட்டி ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் சிம்பிளி ஸ்பீட். அதுதான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு கால் பண்ணுறோம். okay, so now do the worksheet in a neat manner. I am given a graph only, so do the worksheet in a neat manner. ma. Thank you.